வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரகதி அடையும் போது கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மணிக்கு வக்ரகதி அடைகிறார். தன்னுடைய நிலையை இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த குரு பகவான் வருகின்ற வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 மணி அளவில் தன்னுடைய நிலையை நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைந்து அந்த இயல்பு நிலைக்கு வருகிறார் குரு பகவான். இந்த இயல்பு நிலையில் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வரும்போது எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வக்ரகதி அடையும் போது அக்டோபர் மாதம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கிறார். குரு பகவான் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிவர்த்தி நிலை வரும்போது ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தோட நிறைவடைகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்களை, இது கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இந்த வக்ர நிலையிலேயே இருக்க போறார் குரு பகவான். நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கிறோம். குரு பகவான் கடந்த மே மாதம் பெயர்ச்சியாகி, அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்தாரு. தன்னுடைய ராசிக்கே வந்திருக்கிறார். ரிஷப ராசிக்கே வரும்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் சில ரிஷபராசி அன்பர்கள் அதிகமான ஒரு இடமாற்றங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மே மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துல திடீர் இடமாற்றங்கள், இடம் புரியாத, அவர்களுக்கே தெரியாது, ஒரு மணி நேரத்துல இந்த மாதிரியான ஒரு முடிவுகள்லாம் எடுத்து தன்னுடைய இடத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்திருப்பார். சில பேருக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்திருப்பார். இந்த குரு பகவான் ரிஷபராசியில பயிற்சி ஆகும் போது சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் ஒரு நல்ல உயர்ந்த பதவி, புகழ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். மே மாதத்துல இருந்து சில ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ராகு திசையோ, சனி திசையோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசையோ, செவ்வாய் திசையோ, இந்த 4 திசை அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிக கொடுமையான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். தேவையில்லாத அவமானங்கள், என்னைக்கோ வாங்கின கடனுக்காக இன்னைக்கு உங்களை சொல்லி காமிக்கிற அளவுக்கு அதை நீங்கள் கடனை அடைச்சி எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஆனாலும் அந்த ஒரு வார்த்தைன்றது இன்றைய அளவில் இந்த மே மாதத்திலிருந்து அதை சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் அவமானப்படக்கூடிய, அசிங்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகப்பட்டிருப்பீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே குணத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான ஒரு குணத்தை உடையவர்கள். அதே சமயத்தில் ரொம்ப சகிப்புத்தன்மை, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவிற்கு சகிப்புத்தன்மை உடையவர்கள். யார் என்ன திட்டினாலும் சரி, யார் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல நேர்த்தியோடு நடத்துபவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஜூன் ஜூலைல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். எதனால இப்படி வருது உங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் மேல குரு போகும்போது இந்த மாதிரியான ஒரு சின்ன அசம்பாவிதங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் வரக்கூடிய சில நேரமாக இருந்திருக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு இரக்கங்கள், இதுவரைக்கும் எந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை நீங்க இதுவரைக்கும் கண்டிருக்க மாட்டீங்க. இந்த குரு பகவான் மே மாதத்துல பெயர்ச்சியாய் வந்ததுல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏண்டா நம்ம தொழில் செய்யறோம், இந்த தொழில இருந்து நம்ம வெளியில வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைத்த சில ரிஷபராசி அன்பர்கள் அந்த தொழிலையும் விட்டு வேலை இல்லாமலும்
பல பேர் இந்த வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக தான் இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி எந்த மாதிரியான விளைவுகளை தரப்போறாரு, எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு பாத்தீங்கன்னா, இந்த குரு வக்ரம் அப்படின்ற போது குருவாகப்பட்டவர் சுப கிரகம். அவர் எப்போதுமே இந்த நவ கிரகங்கள்ல ஒரு ராஜ கிரகமாக திகழப்படுபவர். எல்லா இடத்துலையுமே ஒரு ஜாதகம் பார்க்குறாங்கன்னாலே ஒரு ஜாதகரே என்னுடைய குரு எந்த நிலைமையில இருக்கு, எனக்கு குரு பார்வை இருக்குதா, எனக்கு குருவுடைய ஆசிர்வாதம் இருக்குதா, இப்படிலாம் நிறைய அந்த குரு சம்பந்தமான கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 9 கிரகங்கள்லயே மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகம் சுப கிரகம்னு சொன்னாலே அந்த குரு தான். அந்த அப்படிப்பட்ட அந்த சுப கிரகம் ஆகப்பட்டவர் தன்னுடைய கதியை வக்ரகதியாக மாற்றிக்கொள்கிறார். நீங்க இப்ப சாதாரணமா ரொம்ப இயல்பு நிலையில வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஆபீஸ்ல என்ன கோவம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல ரொம்ப இயல்பு நிலையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எந்த விதமான கோபமும் படாம எல்லாருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு நீங்க உங்களுடைய நிலைமையை மாற்றுகிறீங்க. எப்படியோ இருந்த மனுஷன் திடீர்னு கோபம் வருது, அதிகமான ஒரு ஆத்திரம் வருது, தேவையில்லாத சொற்கள் பல பேரை பார்த்து நீங்க பேசுறீங்க, இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வரும். எதனால அந்த மாதிரி வருது? அதே மாதிரி தான் இந்த குரு வக்ர நிலை அடையும் போது ஒரு சுப கிரகமாகப்பட்டது வக்ரகதி அடையும் போது ஒரு பாவத்தன்மையை பெறுகிறது. உங்களுக்கு ஒரு மோசமான விளைவுகளை தருமா அப்படின்னு பார்க்கும்போது அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து தான் அந்த குரு வக்ரம் தன்னுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி. அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் கூட. அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார், வக்ரம் அடைஞ்சாச்சு. அக்டோபர் மாதம் வக்ரம் அடைகிறாருனாலே உங்களுக்கு அந்த தொழில்ல விறுவிறுப்பான ஒரு மாற்றங்கள். இது நாள் வரைக்கும் அந்த தொழில்ல அந்த கடன்காரங்க வந்து நிக்கிறது, ஒரு தொழில் செய்ய விடாம ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை இம்சப்படுத்துறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க, அதை சரியா ஒரு எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது? யார் வந்தா என்ன, நம்மளுடைய வேலையை செய்யணும், யார் வந்தாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது. இப்பதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய உண்மையான ஒரு தொழிலை நடத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்க மனப்பக்குவம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழ்நிலையில கடந்து செல்ல போகுது. நம்மளுடைய தொழில நிறைய வளர்ச்சி படுத்தணும், அடுத்து நிறைய ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன்னா சமுதாயத்துல நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் மிக ஏராளம். அந்த அவமானத்தில் இருந்தும் யாரெல்லாம் உங்களை ஏளனமா பேசினாங்களோ அதுதான் உங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை செய்ய போவீங்க, ஏதோ ஒரு தொழிலாளர்கிட்ட பேச போவீங்க, அன்னைக்கு அவன் பேசினது உங்களுக்கு ஞாபகம் வரும், இல்லை உங்களுடைய உறவினர்கள் உங்களை பற்றி பேசினது உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படியே உங்களுடைய மனநிலையாகப்பட்டது உங்களை தொழிலை வளர்ச்சி அடைய செய்யாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதில் ஒரு தடைகள் ஒரு தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 4 மாத காலம் அவர்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இதே இது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்றீங்க, இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனநிலை கடந்த ஒரு 6 மாதமாக எப்படி இருந்திருக்கும்? ஏதோ வேலைக்கு போறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ நம்மளும் பொழப்ப நடத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்ப இந்த வக்ரகதி அடையும் போது உங்களுடைய டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணணும், எல்லாரும் வீடு வாங்கியிருக்கிறாங்க நம்மளும் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு தனக்கு உண்டான வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் உங்க மனநிலை இருக்க போகுது. உங்களுடைய வேலை வாய்ப்புல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மாற்றத்தை விரும்ப போறீங்க. இந்த வேலை இல்லைன்னா இன்னும் நிறைய வேலை கிடைக்க போகுது, அந்த வேலையை தேடி நான் என்னுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய வளர்ச்சியை தேடி செல்பவர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வக்ரகதி அடையும் போது மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராசியினுடைய மாற்றங்கள். ராசின்னு சொன்னோம்னாலே ரிஷப ராசி அப்படின்னு சொன்னோம்னாலே உங்களுடைய சந்திரன் அந்த ராசியில இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரிஷப ராசி வருது. அப்போ அந்த
சந்திரன் நிற்கும் போது உங்களுடைய மனப்பக்குவம் மனநிலை இப்படித்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய தொழிலை வளர்ச்சி அடைய செய்ய போறீங்க, உங்க வேலை வாய்ப்பை தேடி போக போறீங்க, உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை தேடி போக போறீங்க, சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனா இருக்க போகுது, உங்களுடைய பெற்றோர்களை காப்பாற்றுவதில் நீங்க ஒரு முன்னேற்பாடா இருக்க போறீங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் பட்டீங்களோ அதை எல்லாத்தையுமே சீர் செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் உங்களுடைய மனப்பக்குவம் இருக்க போகுது. இது ரிஷப லக்னமா இருக்கிறேன் மேடம், நான் ரிஷப லக்னத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்திலேயே குரு வக்ரம் அடைகிறார். இப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள், அதாவது வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது, உங்க தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுடைய லக்னத்திலேயே அந்த வக்ரம் அடைந்து இருக்கிறதுனால நீங்க சுயமா ஒரு தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷப லக்ன அன்பர்களுக்கு. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வியாதிகளினுடைய தீவிரம் கடந்த ஒரு 6 மாதமாக இருந்திருக்கும். பெண்களுக்கு அதிகமான ஒரு கர்ப்பப்பை பிரச்சனை, அடுத்து சின்ன சின்ன வயிறு வலி பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரூபம் எடுத்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், இந்த மாதிரியான கையில பணமே நிற்காத அளவிற்கு பெண்கள் நீங்க நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம், நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், சில ரிஷபராசி பெண்களுக்கு நீங்க சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும், சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பீங்க. ரிஷபராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுல படிப்புலாம் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய திறமை வெளிக்காட்ட முடியாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க. அதிலிருந்தெல்லாம் விடுதலை அடைவதற்கு உண்டான ஒரு சரியான ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த 4 மாதத்தை இந்த ரிஷபராசி அன்பர்கள் மிக அருமையாக பயன்படுத்தினீங்கன்னா, சில பேருக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரப்போகுது, தொழில் சம்பந்தமான ஆர்டர்ஸ், அடுத்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள், இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இதை நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி பயன்படுத்தி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபடி முன்னேறி அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ரிஷபராசியில் 3 நட்சத்திர அன்பர்கள், கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உயர்ந்த பதவியையும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடம் மாற்றத்தை, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும், சில பேருக்கு அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு மாதங்களாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வேலை படிக்கிறவங்க, அடுத்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி அது மருத்துவத்துறையில வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு வக்ரம் நிலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை அடைவதற்கான ஒரு உச்சத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் 4 மாதங்கள் இருக்க போது. இது நம்ம எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவுடைய தசாபுத்தி நடக்குது, அடுத்து குரு வக்ரமாகவே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைச்சாலும், உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.